இன்றைக்கி பார்க்குற சம்மு சால்வ் யூஸிங் கிராமர்ஸ் ரூல். இதில் 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. 3 ஈக்குவேஷன் கொடுத்தாங்கன்னா அதில் எக்ஸு ஒய் ஜெட் அப்படின்ற 3 வேரியபிள்ஸ் இருக்கும். ஸோ 2 ஈக்குவேஷன் கொடுத்தாங்கன்னா எக்ஸ் ஒய் அப்படின்ற 2 வேரியபிள் மட்டும் இருக்கும். இதில் நம்மளுக்கு கொடுத்துருக்குற சம்மில் வேரியபிளில் ரிவர்சிபிளாக கொடுத்துருக்காங்க, கீழே கொடுத்துருக்காங்க. அப்போ ஆன்சர் கண்டுபிடிச்சி ஆன்சரை ரிவர்ஸில் கொண்டு போகிறது ஒரு ஸ்டெப்பு. இல்லை ரிவர்ஸ் வேரியபிளை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டு டைரக்ட் வேரியபிளாக சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஆன்சரை கண்டுபிடிச்சி ரிவர்ஸ் பண்ணுறது 2வது ஸ்டெப்பு. நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா வேரியபிளை கரெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ 1/x அப்படின்னு ஏவும் 1/yயை பியும் 1/zஐ சியும் போட்டோம்னாக்கா நம்மளுக்கான கொஷின் பார்த்தீங்கன்னாக்கா 3/x - 4/y - 2/y - 1 = 0. இது என்னவா மாறிடுது? 3a - 4b - 2c = 1 அப்படின்னு மாறிடுது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1/x + 2/y + 1/z = -2 = 0. இது என்னவா மாறிடுது? a + 2b + c = 2 அப்படின்ட்டு மாறிடுது. அடுத்த ஈக்குவேஷன் 2/x - 5/y - 4/z + 1 = 0. இதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னாக்கா 2a - 5b - 4c = -1 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுது. ஸோ இப்போது டெல்டா அப்படின்றத கால்குலேட் பண்ணுறோம். கால்குலேட் பண்ணும்போது ஸோ இந்த சம்மில் வந்து என்ன ஆகுது அப்படின்னாக்கா XYZ கோஎஃபிஷியன்ட்ஸை மட்டும் எடுத்தினாக்கா 4 3 - 4 - 2 1 2 1 2 - 5 - 4. ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னாக்கா உனக்கு ஆன்சர் வந்து -15 அப்படின்ட்டு வரும். தட் ஒன் நாட் ஈக்குவல் டு 0. இது வந்து நம்மளுக்கு ஆன்சர் எக்ஸிஸ்ட் ஆகிறதுக்கான ஒரு சொல்யூஷன். அது மட்டும் இல்லாமல் ஸோ அடுத்து டெல்டா எக்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா இந்த 3 1 2 எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக 1 2 -1 போட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணினோம். அதனுடைய ஆன்சரும் வந்து என்ன வரும்? -15 அப்படின்றது வரும். அடுத்தபடியாக பியோட ஆன்சர் வரணும் அப்படின்னா -4 2 -5 எடுத்துகிட்டு அந்த இடத்துல 1 2 -1 ரீப்ளேஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம்னாக்கா டெல்டா பியோட ஆன்சர் -5 அப்படின்னு வரும். டெல்டா சியோட ஆன்சர் வேணும்னா -2 1 -4 எடுத்துகிட்டு அந்த இடத்துல 1 2 -1 ரீப்ளேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணால் டெல்டா சி = -5 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இப்போ இதிலருந்து a = டெல்டா a/டெல்டா. ஸோ அப்போ -15/-15 1. இப்போது ஆக்சுவலாக இதை வந்து ரெசிப்ரோக்கல் பண்ணோம்னா எக்ஸ் ஆகிடும். ஏன்னா 1/x = ஏன்னு எடுத்துருக்கோம். அப்போ எக்ஸ் வேணும் ரெசிப்ரோக்கல் பண்ணணும். ஸோ 1/1 ரெசிப்ரோக்கல் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஆன்சர் வந்து 1 தான் கிடைக்கும். அதே மாதிரி பியோட ஆன்சர் வேணும்னா டெல்டா b/டெல்டா. அப்படின்னா -15/-5 வரும். அது 1/3 வரும். அதை ரிவர்சிபிள் பண்ணிங்கனாக்கா y = 3 அப்படின்ட்டு வரும். ஸோ அடுத்து டெல்டா சி = டெல்டா c/டெல்டா. ஸோ அப்போது இதோட ஆன்சரும் 1/3 வரும். ஸோ அப்போ z = 3. அப்போ x = 1 y = 3 z = 3. ஸோ இது வந்து அந்த சம் முடிஞ்சது. ஸோ அடுத்த சம் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேட் தி வேல்யூ ஆஃப் லாம்டா அண்டு மியூ. தி சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் ஹாவ் நோ சொல்யூஷன், யூனிக் சொல்யூஷன், இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன். இப்போ இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்மளை சால்வ் பண்ண சொல்கிறதுக்கு பதில் ஸோ சம் நம்பர்ஸ் கோஎஃபிஷியன்ட்டோ இல்லை கான்ஸ்டன்ட்ஸோ ஆப்சண்ட்டான நம்பர்ஸை வந்து லாம்டா மியூ அப்படின்ற கோடில் ஃபில் பண்ணியிருக்காங்க. ஃபில் பண்ணிவிட்டு இப்போது இதில் வந்து எப்போவுமே ஒரு ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அதில் 3 டைப் ஆஃப் ரிசல்ட் வரும். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து நோ சொல்யூஷன். ஸோ
அதில் வந்து சால்வ் பண்ணால் ஆன்சர் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறது நோ சொல்யூஷன். யூனிக் சொல்யூஷன் அப்படின்றது XYZோட ஆன்சர்ஸை ரீப்ளேஸ் பண்ணால் ஒவ்வொரு ஈக்குவேஷனும் கரெக்டாக ஒரே ஒரு ஆன்சர் மட்டும் வர்றது வந்து யூனிக் சொல்யூஷன். இன்ஃபைனைட் மெனி சொல்யூஷன் அப்படின்றது வந்து XYZோட ஆன்சர்ஸே வந்து நிறைய வரும், ஒன்றுக்கு மேலே வரும். ஆனால் ஒவ்வொரு ஆன்சரையும் ஈக்குவேஷனில் போட்டிங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா சால்வ் ஆகும். அந்த மாதிரி வரும்போது ஒரு வேரியபிள் வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா கான்ஸ்டண்ட்டாக மாற்றி கொண்டு வருவோம். ஓகேவா? ஓகே, இந்த சம் எப்படி கொண்டு போகிறோன்ட்டு பார்ப்போம். முதல்ல A பார் B. A பார் Bன்னா இங்கே கொடுத்துருக்குற 3 ஈக்குவேஷனில் இருக்கக்கூடிய எல்லா நம்பர்ஸையும் ஆர்டர் மாற்றாமல் கொண்டு வந்து எழுதணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 3 5 9, அடுத்து பார்த்திங்கனாக்கா 7 3 -5 8, அடுத்து பார்த்திங்கன்னா 2 3 லாம்டா மியூ. ஸோ இதை கொண்டு வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். ரீப்ளேஸ் பண்ண பின்னாடி ஸோ இதில் எக்லான் ஃபார்ம் பிரகாரம் இதை ஆப்ரேட் பண்ணோம் அப்படின்னா ஆப்ரேட் பண்ணுற ஸ்டெப்பு தனியாக போடலை. இது சிம்பிளிஃபைடு ஆன்சர்ஸை எடுத்துக்கிட்டோம். சிம்பிளிஃபைடு ஆன்சர்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட் ரோ சேஞ்ச் ஆகாது, செகண்ட் ரோவில் என்ன ஆகிடும் 7 இடத்துல 0 வந்துடும், 3 இந்த இடத்துல -15 வருது, ஸோ -5 இந்த இடத்துல -45 வருது, 8 இந்த இடத்துல -47 வருது, 2 இந்த இடத்துல 0 வருது, 3 இந்த இடத்துல 0 வருது, லாம்டான்ற இடத்துல வந்து லாம்டா -5 வருது, மியூன்ற இடத்துல மியூ -9 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சிம்பிளை பண்ண ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஃபைனல் ஆன்சரை மட்டும் எடுத்துக்கிட்டோம். இப்போது இதில் இருந்து அவன் கேட்குற கண்டிஷனுக்கு நம்ம சொல்ல போகிறோம். என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா நோ சொல்யூஷன். நோ சொல்யூஷனில் இப்போது 1 0வும் 1 நான் 0வும் இருந்ததுனாக்கா என்ன ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏன்றதில் வந்து ஒரு லைன் ரெடியூஸ் ஆகிடும், பின்ற லைனில் வந்து 3 லைனுமே இருக்கும். அப்போது இது ரெண்டும் மேட்ச் ஆகாது. மேட்ச் ஆகலைன்னா இதனோட ரேங்க்கும் மேட்ச் ஆகலை அப்படின்னா நோ சொல்யூஷன். ஸோ அடுத்து ரெண்டாவது யூனிக் சொல்யூஷன்னா லாம்டா -5 நாட் ஈக்குவல் டு 0, மியூ -9 நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னா ஏலேயும் 3 ரோஸ் இருக்கும், ஏபி கம்பைன்லேயும் 3 ரோஸ் இருக்கும். அப்போ ஈக்குவலாக வரும். அதனோட சொல்யூஷன் வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா யூனிக் சொல்யூஷன் அப்படின்ற ஆன்சர் கிடைக்கும். அடுத்தபடியாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெண்டுமே ஈக்குவல் டு 0 போடுறீங்க. அப்போ லாம்டா ஈக்குவல் டு 5, மியூ ஈக்குவல் டு 9 போட்டுனா கடைசி லைன் ஃபுல்லாக வேனிஷ் ஆகிடும். வேனிஷ் ஆகிடுச்சுனாக்கா மிச்சம் இருக்கிறது 2 லைன் தான் நிற்கும். ஸோ அப்போது ஜட்டை வந்து கான்ஸ்டண்ட்டாக எடுத்து போட்டோம் அப்படின்னாக்கா இப்போது இதனோட கம்பைன்டு ஈக்குவேஷனோட ரேங்க் வந்து 2, இது வந்து 3யோட லெஸ்ஸாக இருக்கிறதுனால இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன். இதில் வந்து ஜட்டுக்கு வந்து ஏதோ ஒரு கே அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு XYக்கு ஆன்சர்ஸை போட்டு சிம்பிளை பண்ணோம்னாக்கா ஆன்சர்ஸ் வரும் அப்படின்றத வந்து கோட் பண்ணுது. ஓகே, அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்வெஸ்டிகேட் ஃபார் வாட் வேல்யூஸ் ஆஃப் லாம்டா அண்ட் மியூ தி சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் நோ சொல்யூஷன், யூனிக் சொல்யூஷன், இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன். ஸோ அப்போ இதுலேயும் ஏபி கம்பைன்ட் ஈக்குவேஷன் எடுக்கணும், அதை சிம்பிளிஃபை பண்ண டிட்டர்மினன்ட் எடுக்கணும். அந்த கடைசி டிட்டர்மினன்ட்லேருந்து ஸோ நோ சொல்யூஷனுக்கான கண்டிஷன் பார்க்கணும், யூனிக் சொல்யூஷனுக்கான கண்டிஷன் பார்க்கணும், இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷனுக்கான கண்டிஷன் பார்க்கணும். ஸோ முதல்ல டிட்டர்மினன்ட் ஃபார்ம் பண்ணுறதை பற்றி பார்த்துருவோம். 1 2 1 7, அடுத்தபடியாக 1 1 லாம்டா மியூ, அடுத்தபடியாக 1 3 -5 5. ஸோ இதுதான் வந்து ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ், கம்பைன்டு மேட்ரிக்ஸ். ஸோ இதை போட்டுட்டோம். இதுலேருந்து சிம்பிளிஃபை பண்ண ஸ்டெப்ஸ் ரோ எக்லான் ஃபார்ம் பிரகாரம் பண்ணோம், அதை ஸ்கிப் பண்ணிட்டோம். ஸ்கிப் பண்ண ஆன்சர்ஸ் வந்து ஃபஸ்ட் லைன் அப்படியே இருக்கும், செகண்ட் லைன் வந்து இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடும், தேர்ட் லைன் வந்து இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடும். இப்போ சேஞ்ச் ஆகிட்ட பின்னாடி போன சம்மில் சொன்னால் அதே ப்ரொசீஜர் தான். நோ சொல்யூஷன் வேணும்னா ஒரு வேல்யூ 0 ஆகணும், ஒரு வேல்யூ நாட் 0 ஆகணும். ஸோ அப்போது அந்த மாதிரி போட்டோம்னா ஏல 2 லைன் ஆகிடும், ஏபி கம்பைனில் 3 லைன் இருக்கும். ஸோ இம்பேலன்ஸாக இருந்ததுனாக்கா நோ சொல்யூஷன் கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபைட்.
யூனிக் சொல்யூஷன் வேணும்னா ரெண்டுத்துலேயுமே வந்து நாட் ஈக்குவல் டு 0 நாட் ஈக்குவல் டு 0 போட்டோன்னா 3 ரோஸுமே வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கும். அப்போது ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏ பார் பி ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ். ஸோ இப்போது இதனோட ரேங்க் வந்து 3 அப்படின்னு வரும். இது வந்து யூனிக் சொல்யூஷன் அப்படின்ட்டு வந்துடும். அடுத்தபடியாக இது ரெண்டும் ஈக்குவல் டு 0 அப்படின்னு போட்டோம்னா கடைசி லைன் ரெடியூஸ் ஆகிடும். மிச்சம் 2 லைன் தான் நிற்கும். அப்போது 2ன்றது 3ஓட சின்னதாகிடும். அப்போது அதனோட ஒரு வேரியபிளை கேன்னு போட்டுக்கிட்டு மற்ற 2 வேரியபிள்ஸை வந்து ஆன்சரை கண்டுபிடிப்போம். ஸோ இதை நம்ம கால்குலேட் பண்ண மாட்டோம், பட் இருந்தாலும் அவங்க டிஸ்கஷனுக்காக சொல்கிறாங்க. ஸோ அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் கே ஃபார் விச் தி ஈக்குவேஷன். ஸோ அதே மாதிரி தான் நோ சொல்யூஷன், யூனிக் சொல்யூஷன், இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன். ஸோ இப்போ இதுலேயும் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ஏபி கம்பைன்ட் போட்டிங்கனாக்கா கே -2 1 1. ஸோ அடுத்து போட்டிங்கன்னா 1 -2 கே 1 -2, அடுத்து 1 -2 கே 1. ஸோ இது வந்து ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸில் கொண்டு வருவோம். ஸோ இதில் இருந்து இவங்க வந்து இங்கே கால்குலேட் பண்ணி கொண்டு வராங்க. ஆனால் ஃபைனல் ரிசல்ட்டே நம்ம எடுத்துப்போம். ஃபைனல் ரிசல்ட்டை எடுத்திங்கனாக்கா இப்போது இதில் என்ன ஆகுது அப்படின்னாக்கா ஏன்ற அந்த டிட்டர்மினண்ட்டுக்குள்ளவும் ஏபி அப்படின்ற கம்பைண்டுக்குள்ளவும் இந்த K+2 காமனாக வந்து இன்வால்வ் ஆகுது. ஸோ அப்போது அதை கொஞ்சம் இது எப்படி டீல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இப்போது நோ சொல்யூஷனில் கே ஈக்குவல் டு 1 போட்டோம்னாக்கா ஸோ ஏல வந்து ஒரு லைன் ரெடியூஸ் ஆகிடும், ஏபியில் 3 லைன் இருக்கும். அப்போ நாட் ஈக்குவல் டு வரும். ஸோ முடிஞ்சது. அடுத்து யூனிக் சொல்யூஷன் வேணும் அப்படின்னாக்கா அந்த 3 லைனுமே வந்து நாட் ஈக்குவல் டு வரணும் அப்படின்னா கே நாட் ஈக்குவல் டு 1 கே நாட் ஈக்குவல் டு -2 போட்டோம்னாக்கா அதனோட ரேங்க் வந்து 3ன்னு வரும். அப்போ யூனிக் சொல்யூஷன் கிடச்சிரும். இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா கேவை மட்டும் -2ஆக மாற்றணும்னா ஆகிடும்னா ஒரு லைன் ஃபுல்லாக வேனிஷ் ஆகிடும். ஒரு லைன் ஃபுல்லாக வேனிஷ் ஆகிடுச்சினாக்கா ஆட்டோமேட்டிக்காக ரேங்க் வந்து 1 ரெடியூஸ் ஆகிடும். ரேங்க் 1 ரெடியூஸ் ஆகிடுச்சினாக்கா அது இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன். ஸோ அதை வந்து ஈஸியாக நம்ம வழக்கமான ப்ரொசீஜரில் பார்த்துப்போம். ஓகே, இப்போது இதுலேயே அடுத்து வராங்க. டிட்டர்மின் தி வேல்யூஸ் லாம்டா ஃபார் விச் தி ஃபாலோயிங் சிஸ்டம்ஸ் ஆஸ் யூனிக் சொல்யூஷன் நான் ட்ரிவியல் சொல்யூஷன் யூஸிங் காஸ் எலிமினேஷன் மெத்தட். ஓகே, இப்போது போன சம்முக்கும் இந்த சம்முக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. போன சம்மில் அந்த கான்ஸ்டன்ட்ஸ் அக்கர் ஆகிருக்கும், ஆனால் இந்த சம்மில் கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து இருக்காது. ஸோ இது வந்து ஆக்சிஸ் மட்டும் இருக்கக்கூடிய ப்ராப்ளம். ஸோ இதில் வந்து அதை சொன்ன மாதிரி யூனிக் சொல்யூஷன், நோ சொல்யூஷன், இன்ஃபைனைட் மெனி சொல்யூஷன் கிடையாது. இதில் வந்து யூனிக் சொல்யூஷன், நான் ட்ரிவியல் சொல்யூஷன் அப்படின்னு 2 டைப் தான் வந்து வரும். ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் போட்டாகணும். 1 1 3 0 4 3 லாம்டா 0 2 1 2 0. ஸோ இதை கொண்டு வந்து உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்க ரோ எக்லான் ஃபார்முக்கு சிம்பிளிஃபை பண்ணிங்கனாக்கா லாம்டா -8. இப்போ இதுதான் வந்து மெயின் ரோல். இப்போ இதை வச்சு தான் வந்து சொல்லணும் நாட் ஈக்குவல் டு 8 அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னாக்கா இப்போது 2 ரோலையுமே வந்து 3 வேல்யூஸுமே எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போது அந்த ஆக்சிஸில் அது டிஸ்பிளே காமிக்கும், அந்த பாயிண்ட்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். அப்போ அது வந்து ட்ரிவியல் சொல்யூஷன். சப்போஸ் இந்த லாம்டா -8 0 ஆகிடுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னாக்கா அப்போ என்ன ஆகும் அப்படின்னாக்கா ஸோ அந்த இமேஜே வந்து பாயிண்ட் இமேஜாக ரெடியூஸ் ஆகிடும். ஏன்னா இதில் வேரியபிள் ரெடியூஸ் பண்ணி வராது, இது எல்லாமே ஆக்சிஸ் மேலே வர பாயிண்ட்ஸ். ஆக்சிஸ் மேலே வர பாயிண்ட்ஸ் அப்படின்றதுனால ஒரு ஆக்சிஸ் ஹைட் ஆகிடுச்சினாலும் டோட்டலாக வந்து அது பாயிண்டில் உள்ளே போய் விழுந்துடும். உள்ளே போய் விழுந்துச்சுன்னா அதனோட வியூஸ் வந்து பார்க்க முடியாது. இதுதான் வந்து நான் ட்ரிவியல் சொல்யூஷன் அப்படின்ற கான்செப்டை சொல்கிறாங்க. தேங்க்யூ. அடுத்த கிளாஸில் பார்ப்போம்.